பதிவு செய்து அந்த பதவி ஏற்றிருக்கின்ற அந்த நல்விழாவை அவர் வழக்குரைஞர் தொழில் செய்வதற்கான ஊக்குவிக்கின்ற விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த விழாவின் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் என்று எழுச்சி தமிழார் பாராட்டப்பட்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் தென்னவன் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்புக்குரிய அண்ணன் செங்கை தமிழரசன் அவர்களே, வழக்குரைஞர் தோழர்கள் அன்பு தோழர் மாணிக்கராஜ் அவர்களே, நம்முடைய நகரமன்ற உறுப்பினர் அவர்களே, நிறைவாக உரையாற்ற இருக்கின்ற அன்புக்குரிய எங்கள் பாசத்துக்குரிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அன்புக்குரிய அக்கா எழில் கரோலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தம்பியை உற்சாகப்படுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறீர்கள், இருந்தாலும் உங்கள் மத்தியிலே தம்பி ராபின்சன் அவர்களை வாழ்த்த நான் உங்களிடத்திலே தம்பி ராபின்சன் அவர்கள் வழக்கறிஞராக இருக்கிறார். இந்த வழக்கறிஞராக இருப்பவரை இந்த மக்களுக்கு அடையாளம் விழா என்று தோழர்கள் சொன்னார்கள். நான் அப்படி பார்க்கவில்லை. வழக்குரைஞர் என்கிற இந்த பதவி, புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு வழக்குரைஞர். அவர் வழக்குரைஞராக வருவதற்கு அவர் பட்ட சிரமங்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற ஒரு மாமனிதர் இந்த மண்ணிலே மாமனிதர் ஆவதற்கு முன்னால் எப்படியெல்லாம் பல்வேறு சோதனைகளை அவர் அனுபவித்தார் என்று சொன்னால் நம் கண்களிலே தண்ணீர் வரும். சின்ன வயதில் படிப்பதற்கு தனியாக கோணி போட்டு படிக்க வைப்பது, முடிவெட்டு கடையிலே இவன் தாழ்த்தப்பட்டதற்காக முடிவெட்ட மறுத்தது, வண்டியிலே பயணம் செய்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லி வண்டியிலே கீழே இறக்கிவிட்டது, இப்படி பல கொடுமைகளை அனுபவித்துத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு மாமனிதராக உருவாகினார். அப்படி உருவாகின்ற பொழுது அம்பேத்கர் நினைத்திருந்தால் அவர் இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது சென்னை மாகாணமாக மும்பை மாகாணமாக இருந்த பொழுது மும்பை மாகாணத்தின் தலைமை நீதிபதி பொறுப்பு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பதவியை அவர் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு இந்த மக்களுக்காக நான் பாராட்ட வேண்டும் என்று வந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுத வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கின்ற முன்னணி தலைவர்கள் எல்லோரையும்